ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் அப்படிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரீசன்ட் ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு சின்ன பொண்ணு இருக்குதுல்ல, ஸோ அது வேறு யாரும் இல்லை, ரோமன் ரெயின்ஸோட மகளான ஜூலியா அனாயி தான். ஸோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இது இவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸ் சைஸில் தான் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ் ஷேப் ஸோ ரோமன் ரெயின்ஸோடது. ஸோ அதுக்கப்புறம் கண், மூக்கு, முடி எல்லாமே அவங்க அம்மாவோடது தான். ஸோ அடுத்ததான் நம்மளோட எம்ஜேஎஃப் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல அவரே இந்த உலகத்திலே ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்னா அது நான் தான். ஸோ உலகத்திலே ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு எம்ஜேஎஃப் ஸோ எப்போவுமே டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டான். ஸோ அவன் எப்போவுமே டபிள்யூடபிள்யூக்கு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஸோ இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னா ஸோ அது எம்ஜிஎஃப் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேமஸான சூப்பர் ஸ்டார் ஸோ எக்காரணத்தை கொண்டா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லிட்டலாக அவர் பயங்கரமான திறமைசாலி தான். அவருக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம். ஸோ அதுக்குன்னுட்டு இவரெல்லாம் டபிள்யூடபிள்யூக்கு ரொம்ப தேவை இல்லை தான். ஏன்னா அதாவது வந்தால் சரி, ஸோ வரலன்னா டபிள்யூடபிள்யூக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ இந்த மனுஷன் அவரே பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ ஒரு காலத்தில் டபிள்யூடபிள்யூவில் செக்யூரிட்டி வேலை பார்த்தவர் தான் இந்த எம்ஜிஎஃப். ஸோ இவருக்கு கொழுப்ப பார்த்தீங்களா. ஸோ இருந்தாலும் திறமைக்கு நம்ம இது பண்ணிவிடணும். பட் தலகணத்துக்கு நம்ம எப்போவுமே பாராட்டக்கூடாது. ஸோ இப்போ இவர் டபிள்யூடபிள்யூவில் கான்ட்ராக்ட் போட்டா என்ன அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ உங்களுடைய கருத்தை காமெடியில் தட்டி விடுங்க. அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் ஒரு புது ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த 2025 ஸோ மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி, ஸோ இங்கே ரெண்டு பேர்த்துலேயும் ஸோ அதிகமாக மேட்சஸ் பண்ணி வின் பண்ண லிஸ்ட்டில் ஸ்டெஃப்னி வாக்கர் தான் இருக்கிறாங்க. ஸோ உமன்ஸ் டிவிஷன்லேயுமே அதிகமாக மேட்ச் பண்ணி ஸோ அதில் அதிகமாக வின் பண்ண ஒரே ரெஸ்லர் ஸ்டெஃப்னி வாக்கர் தான். 42 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை முறியடிக்கிறதுக்கு மென்ஸ் டிவிஷனில் கூட ஆள் இல்லை, ஸோ உமன்ஸ்லேயும் ஆள் இல்லை. ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் ஒன்லி இந்த வருஷத்தில் அதிக மேட்சஸில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் ஏமா அண்ட் நம்ம மேட்காப் மாஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்ச் மாதம் 2025 அன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஸோ இப்போ அவங்க 7th ப்ரெக்னன்சி ஆயிருக்கிறாங்க. ஸோ ஏமா டிசம்பர் மாதம் ஸோ அவங்களுக்கான 2வது சைல்டு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டுருக்குறாங்க. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் டபிள்யூடபிள்யூ ஸோ டபிள்யூடபிள்யூட கமாண்ட் ரைட்டர்ஸ்க்கு டிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2026 ஸோ மைக்கேல் கோல் அண்டு நம்ம கோரி கிரேவ்ஸ் டபிள்யூடபிள்யூட ராவோட கமாண்ட் ரைட்டர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெய்ட் பேரட் அண்ட் ஜோ டெஸ்ட்ரியர் ஸோ ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்க போகிறாங்க ஜனவரி 1 அதான் இப்போ ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ என்எக்ஸ்டியை சேர்ந்த ஜி ஈவான்ஸ் ஸோ கூடிய விரைவில் என்எக்ஸ்டியிலேருந்து ஃப்ரீ ஏஜென்ட் ஆக போகிறாராம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, அவர் கூடிய சீக்கிரத்தில் மெயின் ராஸ்டருக்கு வர போகிறாரு. இவர் நல்ல திறமைசாலி தான். ஸோ நிறைய பேர் இந்த சாட்டர்டே நைட் மீடியம் தான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ இவரோட திறமை என்னன்னு. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு டாக் டீம் மேட்ச்சில் வர ஃபைட் பண்ணார் நம்ம டிராகன் லீ அண்ட் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ அதில் இவரோட திறமை கொஞ்சம் இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜ்லையும் சரி, ஸோ டபிள்யூடபிள்யூ அஃபீஷியல்ஸ் மத்தியில் ஸோ இவர் ஒரு ஒரு ஃபியூச்சரை ஹீரோ பார்க்குறாங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ நம்ம ஜான்சனாவுக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக ஸோ டபிள்யூடபிள்யூ ஜான்சனாய்க்காக லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டில் நடத்துனாங்கல்ல. ஸோ அதாவது லாஸ்ட் டைம் வந்ததுக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூட ஷாப்பில் ஸோ ஜான்சனாகின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ்க்கான அந்த ரிட்டர்ன்மெண்ட் டூருக்கான சாம்பியன்ஷிப் பெல்ட்டை ஸோ சேலுக்கு பற்றிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஜான்சனாய்க்கு ஸோ டபிள்யூடபிள்யூ அந்த கஸ்டமைஸ்டு சாம்பியன்ஷிப்பை ஸோ மெர்ச்சன்டைஸ் ஷாப்பில் வச்சதை எல்லா ஸ்டாக்குமே இவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஜான்சனாய்க்கான அந்த அதாவது ஒரு சாம்பியன்ஷிப் விடாமல் என்னென்ன கஸ்டமைஸ் லாஸ்ட் டைமுக்கான அந்த கஸ்டமைஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாங்களோ ஸோ எல்லா சாம்பியன்ஷிப்பையும் இந்த மனுஷன் வாங்கியிருக்காப்புல. ஸோ வாங்கி ஜான்சனாக்கி ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு மதிப்பு மட்டுமே $8,000. ஸோ ஒரு டாலர் நம்ம இந்திய மதிப்புக்கு 85 ரூபா. ஸோ அதை கொண்டு $8,000 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன அமௌண்ட் வர்றது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிடுங்க.
அடுத்ததா நெறைய WWE ஃபேன்ஸ்களுக்கு பிடிக்கல. ஸோ குந்தர் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ரெஸ்லரா இருக்காரு. ஸோ இவரு எதுக்கு பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் ரிட்டயர்மென்ட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரிட்டயர்மென்ட் மேட்ச்ல எதுக்கு குந்தர கொண்டு விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸ்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ஜான்சனாவுக்கு ஸோ அந்த இது பண்ணார்ல. ஸோ அதிலேயே நெறைய ஃபேன்ஸ்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இருந்தாலும் இப்போ குந்தர் வந்து இன்னொரு ஆளு அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஏஜே ஸ்டைல்ஸ் தான். எஸ், நிறைய ஃபேன்ஸ்களுக்கு ரீசெண்ட் டைமில் ராயல் இன்ஜுரி ஸ்மாக்டவுன்லாம் நம்ம குந்தர் வந்து ஸோ டீசர்ஸோ பண்ணியிருந்தாரு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுற மாதிரி. ஸோ அதிலே நிறைய பேருக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா 2026 ஏஜே ஸ்டைல்ஸோட ரிட்டர்மெண்ட் டூர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தா ரிட்டர்மெண்ட் மேட்ச்சில் ஸோ குந்தரை திரும்ப கொண்டு விடுவாங்களா. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஸோ குந்தர் வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை வந்து தோக்கடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ இப்போ குந்தரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஸோ நான் வந்து ஏஜே ஸ்டைல்ஸையும் ரிட்டைர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். ஏன்னா நான் 2 ஹெவி வெயிட் ரெஸ்லர்ஸை ரிட்டைர்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் நான் வந்து ஒரு க்ரூசர் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அதுவும் ஒரு சூப்பராக ஃபைட்டிங் ஸ்கில்ல கொண்ட ஒருத்தனை ஸோ நான் வந்து ரிட்டையர் பண்ணணும். ஸோ அது ஏஜே ஸ்டைல்ஸாக இருந்தாலும் நான் வந்து ரிட்டையர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா. ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த 2025 நடந்த மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட்டாக கருதப்படுது. ஸோ ஒன்று வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்ம ஜான்சனா கோடிக்கு அகேன்ஸ்டாக டர்ன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஃபியூடுக்கு விதப்பட்டு நாசமாகி போனால் அந்த ராக்குக்கான சோல் கதை, ஜான்சனா ஹீல் டவுன் பண்ண கதை. ஸோ 2வது விஷயம் வந்து நம்ம சத்ராலன்ஸு வந்து ஸோ யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவரோட டைட்டிலை அதாவது டைட்டிலை ரிலிங்கிஸ் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆகி ஸோ அவரோட டீம்மேட்ஸ்னாலே ரொம்ப ஷாக்கிங்காக அடிபட்டு மிதிப்பட்டு வெளியே போனால் அந்த செத்தோட கதை. ஸோ 3வது கதை ஸோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் கரியரில் வந்து அவர் 17 டைம் சாம்பியன் ஆன கதை. இந்த 3 கதை தான் ஸோ இந்த 2025 வந்து மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸும் இந்த வருஷத்துல ஒரு பெரிய ரெக்கார்டை படிச்சிருக்காரு. ஸோ அதாவது இந்த வருஷத்திலே வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரே ரெஸ்லர் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான். இந்த 2025 மட்டுமே 4 ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஷாக்கிங் தான். ஸோ இதை நான் சிரிக்கிறதா இல்லைனா இதை ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமான ரெக்கார்டா அப்படிங்கிறத எனக்கே சொல்ல தரல. நீங்களே வந்து கமெண்ட்டை தட்டிவிடுங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் இவான் இவன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவனில் வந்து நம்ம இவான்ஸ் வந்து ஒரு மேட்ச்சில் ஃபைட் பண்ணியிருந்தார், ஒரு டேக் டீம் மேட்ச்சில். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அண்டு நம்ம ரெட் டிராகன் லீக் அகேன்ஸ்டாக. ஸோ இதுக்கு முன்னே பேசியிருந்தோம்ல. ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதில் தான் அவரோட திறமையை பற்றினா வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து அந்த மேட்ச்சில் இவான்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அவரு வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ண ப்ரிஃபர் பண்ணதே வந்து ஜான்சனா தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இவன்ஸ் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அவரை வந்து ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த டேக் டீம் மேட்ச்சில் ஃபைட் பண்ண சொன்னதே ஸோ ஜான்சனா தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அந்த பேப்பரில் NXT சூப்பர் ஸ்டார்ஸுக்கு நிறைய மேட்ச் இருந்துச்சு. ஸோ அந்த மேட்சஸ் நடக்கிறதுக்கு காரணமே ஜான்சனா தான். ஸோ அவர் தான் அஃபிஷியல்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஹெச்ட பேசி ஸோ என்னோட ரிட்டைர்மெண்ட் டூரில் ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி தான் ஸோ அவர் யங் டேலண்ட்ஸுக்கு ஸோ நிறைய மேட்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தான் நிறைய பேர்த்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இவான்ஸை செலக்ட் பண்ணது கூட நம்ம ஜான்சனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து கரண்ட்லி வந்து WWE வந்து ஸோ ரா அண்ட் ஸ்மாக் டவுன் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கான பேனர்ஸை வந்து அஃபிஷியலி மாற்றிருக்கிறாங்க. ஸோ மேலே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாரும் அந்த ரா பிராண்டை சேர்ந்தவங்க. ஸோ கீழே இருக்கவங்க எல்லாரும் வந்து ஸ்மாக் டவுன் பிராண்டை வந்து சேர்ந்தவங்க. ஸோ அதில் வந்து ஒபாஃபேமே யாரோ இப்போ இருக்கிறாப்புல. ஸோ கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த 2 பிராண்ட்லேயுமே வந்து ஸோ நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் இல்லை. அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கான அஃபிஷியல் டிக்கெட் சேலிங் வந்து இப்போ எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரெசல்மேனியா டே 1 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே டே 1க்கு பார்த்தீங்கன்னா 35,000 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. ஸோ அதேமாதிரி ஸோ டே 2க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்குன்னா 36,000 டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் டே 2ல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு 1000 டிக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டே 2க்கு வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு.
அடுத்ததாக நம்ம மெயின் ஈவெண்ட் அப்டேட்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னா பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணலான்னா ஸோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலான்னா பண்ணிக்கிடுங்க. ஸோ இப்போ மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்ம செத்ராலன்ஸோட அப்டேட்ஸ் ஒரு 3 அப்டேட் இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அப்டேட் வந்து அப்டேட் கிடையாது. ஸோ அதாவது அவர் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ செத்ராலன்ஸோட WWE ஆரம்ப கட்டத்தில் NXTயில் இருக்கிறப்போ ஸோ WWE திக்கத்தட்ட அவரை வந்து ஃபயர் பண்ணுறது லெவலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக நீ எல்லாம் எங்கள் கம்பெனிக்கு வேண்டாம், வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி ஸோ NXTயில் ஸோ ட்ரிபிள் ஹெச் அவர் வாயால் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காராம்னா, ஸோ அந்த டைமில் வந்து ஸோ நம்ம செத்ராலன்ஸோட ஸோ அவுட்புட்டும் சரி, ஸோ அவரோட ரெஸ்லிங் ஸ்டைல்ஸ் அவரை வந்து அவ்வளோ வந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் பிடிக்கல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து செத்ராலன்ஸ் அவரோட ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய தப்புகளை வந்து பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ இதுக்காக வந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் அவரை கூப்பிட்டு தனியாக நீ பண்ணுறது நிறைய விஷயம் பிடிக்கல, ஸோ அஃபிஷியல்ஸ்க்கு பிடிக்கல, ரெஸ்லர்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு ஸோ இது உன்னோட கடைசி வாய்ப்பு. ஸோ இதில் பண்ணிட்ட நீ இன்னும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து நாங்கள் வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ செத்ராலன்ஸ் கிட்ட ஸோ ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஸோ செத்ராலன்ஸ் வந்து ட்ரிபிள் ஹெச்சோட காய். ஸோ அவரோட ஆளுனால தான் ஸோ செத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ட்ரிபிள் ஹெச் கொடுக்குறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹெச்சே ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸோ NXTயில் பார்த்தீங்கன்னா, அதாவது செத்தோட ஆரம்ப கட்டத்தில் அவரை வெளியே அனுப்புகிற லெவலுக்கு போயிருக்கிறாப்புல. ஸோ ஆனால் இப்போ செத்தோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரே நினச்சா கூட இப்போ WWE அவரை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ கூட பணம் கொடுத்து கூட அவரால் நான் கம்பெனியில் வச்சுருப்பாங்களோ இல்லையா, வெளியே பற்றியும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே, ஒருவேளை செத்தோட ஸோ ஆரம்ப கட்டத்தில் WWE வந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இப்போ செத்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு WWE இருந்திருக்க மாட்டார். ஸோ அதுக்குன்னு சொல்லி செத்துன்னு ஒருத்தர் தெரியாமலே போயிருக்க மாட்டார். ஸோ அவர் இருக்கிற திறமைக்கு அவர் AEW பெரிய பெரிய அடுத்தடுத்த கம்பெனியில் போய் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட திறமையை ப்ரூவ் பண்ணி திரும்பவும் எப்படின்னு WWEக்கு வந்திருப்பாரு. ஸோ பட் அந்த டைமில் நம்ம செத்தை வந்து இழக்காமல் ஸோ அவர் இப்போ வரைக்கும் WWEல இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செத் அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் ஸ்டேட்டஸை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ செத்ராலன்ஸோட தற்போதைய WWE கான்ட்ராக்ட் வந்து முடிகிறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு வந்து இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஸோ 3 வருஷம் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம செத்த WWE வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மேபி அவர் வந்து ரீசனோட கான்ட்ராக்டை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற விஷயம் அஃபிஷியல் படி ஸோ அவர் வந்து இன்னும் 3 வருஷத்துக்கு இருக்க போகிறாரு. ஸோ 2028 வரைக்கும் அவரை நம்ம WWE பார்க்கலாம். அப்படியே வந்து செத்ராலன்ஸோட இன்ஜுரி அப்டேட்டையும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அவர் WWE திரும்ப வர்றதுக்கு ஸோ இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு செத்ராலன்ஸ் 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா அவர் சொன்ன மாதப்படி ஸோ ஜனவரி இல்லை 2026 மார்ச் மாதம் அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் இதில் கன்வே பண்ணுறாரு. ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா செத்ராலன்ஸ் ஒரு 80% வந்து ரெஸ்ல்மேனியா 42 மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்கிற 20% மேபி ஏதாவது ஒரு மேட்ச்க்காக பண்ணலாம்.